அனைவருக்கும் அன்பான வணக்கம். இதுதான் சென்னிமலை முருகன் கோவில். உள்ளே வந்து ஃபோட்டோ எடுக்க எங்களுக்கு அனுமதி இல்லைங்க. அதனால் நாங்கள் வள்ளி கோவிலில் போய் ஃபோட்டோ எடுத்து போட்டிருக்கிறோம். இதுதான் முருகன் கோவில். இன்றைக்கி வந்து செவ்வாய்க்கிழமை, ரொம்ப கூட்டமாக இருக்குது. அதனால் வந்து வீடியோ வந்து உங்களுக்கு ஃபுல்லாக எடுத்து போட முடியல. நான் ஃப்ரீயாக இருக்கிற டைம் ஒரு நாள் வந்து உங்களுக்கு இதை நான் வீடியோ எடுத்து போடுறேன். சென்னிமலையினுடைய வரலாறையெல்லாம் நான் சொல்லியிருக்கிறேன். நீங்கள் இந்த வீடியோவில் லாஸ்ட்டாக வரும், பார்த்துக்குங்க. இதுதான் முருகன் கோயிலுடைய என்ட்ரன்ஸ் ராஜகோபுரம். அனைவருக்கும் அன்பான வணக்கம். நம்ம எங்கே வந்திருக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா சென்னிமலை முருகன் கோயிலுக்கு தான் வந்திருக்கிறேன். என்னுடைய சேனல் பெயரே வந்து சென்னிமலை வேலவன் சேனல்னு தான் வச்சுருக்கிறேன். என்னை வாழ வைத்த தெய்வம் இந்த முருகப்பெருமான், சென்னிமலை முருகப்பெருமான். அதனால் இந்த கோயில் வந்து எனக்கு எப்போவுமே ரொம்ப பிடிச்சமான கோயில். இந்த கோயிலினுடைய வரலாறு என்னன்னு பார்த்தீங்கன்னா, பின்னாக்கு சித்தர் வந்து தவம் செய்த கோவில் இந்த கோயில். அருணகிரிநாதர் 5 திருப்புகழ் பாடி படிக்காசு பெற்ற திருத்தலம் இந்த சென்னிமலை முருகன் கோவில். இந்த சென்னி மலை மேலே முருகனுக்கு விடுற தயிர் இது வரைக்கும் புளிச்சது கிடையாது. மாட்டு வண்டி மலை மேலே ஏறின வரலாறும் இந்த கோயிலுக்கு உண்டு. காகம் இது வரைக்கும் இந்த சென்னி மலை மேலே பறந்தது கிடையாது. ஏன்னா சனியினுடைய ஆதிக்கம் இங்கே ரொம்ப கம்மியாக இருக்குது. சனி பகவான்கிட்ட இருந்து தப்பிக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த சென்னிமலைக்கு வந்தீங்கன்னா இதிலிருந்து நீங்கள் சனி பகவான் பிடியிலிருந்து வெளியில் வந்துடலாம். இப்போ வந்து கோயிலில் வந்து ரொம்ப 6 மணி ஆகிட்டதுனால வீடியோ அங்கே உள்ள எடுக்கிறக்கு அனுமதி இல்லை. நான் வள்ளி கோவிலில் வந்து தான் உங்களுக்கு ஃபோட்டோ எடுத்துகிட்ருக்கிறேன். முன்னால் என்ட்ரன்ஸ் நான் எடுத்துருக்கிறேன். அதை இது கூட நான் இணைச்சி உங்களுக்கு போட்டு விட்றேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.